குழிக்குள் இறங்கிய மகான் தரைக்கு வந்தது எப்படி? முக்தியடையும் நாளை முன்னரே எழுதிய செண்பகச் சித்தர். திருக்குற்றாலமலையின் அடிவாரத்தில் பூலோக சொர்க்கமாக அமைந்துள்ள ஊர் காசிமேஜர்புரம். இந்த ஊரில்தான் செண்பக சாது என்னும் சித்தர் அவதரித்தார். இவரது பெற்றோர் சுப்பிரமணிய பிள்ளையும் சடச்சி அம்மாளும் திருக்குற்றால கோவிலுக்குச் சென்றபோது குரத்தி வடிவில் வந்த ஒரு பெண், உனக்கு ஆண் குழந்தை பிறந்து ஞானியாக திகழும் என வாக்குரைத்தார். அதன் வாக்கு பலிதம் 1903ஆம் ஆண்டு அந்த தம்பதியருக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு செண்பகாதேவியின் பெயரிட்டு செண்பகம் என அழைத்தனர். செண்பகத்திற்கு உரிய காலத்தில் திருமணம் செய்து வைத்தனர் அவரது பெற்றோர். இல்லறத்தை நல்லறமாய் நடத்திய செண்பகத்திற்கு 3 ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. காலங்கள் கரைய செண்பகத்திற்கு இல்லறத்தில் இருந்த பற்று நீங்கியது. அவர் அன்னை செண்பகாதேவி ஆலயமே கதி என்று அங்கேயே தவத்தில் ஆழ்ந்தார். காலங்கள் கடந்தன. செண்பகசாது சுவாமியின் மெய்ஞானம் வெளிப்பட ஆரம்பித்தது. சுவாமி வாழும்போதே தனது வாழ்க்கை காலம் 8 என 64ஆக பிரித்து கூறி வந்தார். 1967ஆம் வருடம் தனது 64வது வயதில் ஐப்பசி மாதம் 12ஆம் தேதி பூர நட்சத்திரம் அன்று காலை 8:30 மணிக்கு அவர் எழுதி வைத்த மாதிரியே அமர்ந்த நிலையில் முக்தியடைந்தார் சுவாமிகள். சுவாமியின் கட்டளைப்படியே அவ்விடத்திலேயே அவருக்கு சமாதி வைத்தனர். செண்பகசாது சுவாமி அன்னையை வணங்கியபடி தற்போதும் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருவதாக நம்பப்படுகிறது. இங்கு வந்து இவரை வழிபட்டால் நோய்கள் நீங்குகின்றன, தடைபட்ட திருமணம் கைகூடுகின்றது, குழந்தை வரம் கிடைக்கின்றது. இந்த ஆலயத்தில் நித்திய வழிபாடும் ஆண்டுதோறும் சுவாமிக்கு ஐப்பசி மாதம் குரு பூஜையும் நடைபெறுகிறது. வாருங்கள், செண்பகசாது சுவாமியை வழிபடுவோம். அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த நூல் என்னை பிரமிப்பில் ஆழ்த்திய ஒரு நூல். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றவர்கள் அவ்வளவு பேரும் இந்த புத்தகத்தை அவசியம் வாங்கி செல்ல வேண்டும். நீங்கள் வாங்கி செல்லுவது புத்தகத்தை அல்ல, 1000 சித்தர்கள் சப்த வடிவிலே உங்களோடு வரப்போகிறார்கள். சித்தர்களை பற்றி நான் நிறைய எழுதியிருக்கிறேன். ஆனால் இந்த 1000 சித்தர்கள் புத்தகத்தை பார்த்தவுடன் நான் ஒரு சிறு துரும்பாக ஆகிவிட்டேன். மலை போல இந்த புத்தகம் எனக்கு காட்சி தருகிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.